எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு எஸ்கே சினி அப்டேட். திஸ் இஸ் எஸ்கே. இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, த கேரளா ஸ்டோரி போன வருடம் திரையில வெளிவந்த ஒரு இந்தி படம். அதுல குறிப்பா பேன் இண்டியா படமா இந்த படத்தை பண்ணாங்க. ஆனா ஏகப்பட்ட சர்ச்சை, இந்த படத்தை தியேட்டர்ல இருந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணாங்க. அதனால எந்த இடத்துலயுமே இந்த படம் ஓடவே இல்லை. அதுல குறிப்பா தெலுங்குலயே இந்த படம் 2 நாளும் தான் ஓட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அங்கேயும் ஏகப்பட்ட பிரச்சனை, இந்திலையும் பிரச்சனை. எந்த இடத்துலயுமே இந்த படத்துக்கு பெரிய வரவேற்பு கிடைக்கல. வரவேற்பு கிடைக்கலன்னா ரசிகர் மத்தியில ஒரு பெரிய எதிர்பார்ப்பு, நல்ல வரவேற்பு கிடைச்சாலும் விமர்சனம் சர்ச்சை ரொம்ப பெருசா போனதுனால இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பேக்ட்ராப்பா போயிடுச்சு. எல்லா தியேட்டர்ல இருந்துமே இந்த படத்தை எடுத்துட்டாங்க. ஆனா பார்த்த எல்லாருக்குமே இந்த படம் பிடிச்சிருக்கு. ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி இந்த படத்தை எடுத்திருக்காங்க. சரி, எப்பதான்டா ஓடிடில வரும், தியேட்டர் தான் வரல, சரி டிஜிட்டலா வந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் அவளா காத்துக்கிட்டு இருந்தோம். ஃபைனலி அதுக்கான ஒர்க் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மீண்டும் ஓடிடிக்காகவே இந்த படத்தை ரீசென்சார் பண்ண போறாங்க. அதுக்கான ஒர்க் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். இப்ப சென்சார் எல்லாம் வாங்கி இந்த படம் கூடிய விரைவில் ஓடிடில வரப்போகுது அப்படின்ற மாதிரி ஒரு தகவல், அதையுமே நம்ம சொல்லியிருந்தோம். நீங்க பார்த்திருப்பீங்க நம்புறேன். இப்ப அதனுடைய அபிஷியல் அப்டேட் பிப்ரவரி 16 ஜி பைல இந்த படம் இப்போதைக்கு ஸ்ட்ரீம் ஆக போகுது. அதுல குறிப்பா தமிழுமே வரப்போகுது அப்படின்ற விஷயத்த அபிஷியலாவே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இது வரைக்கும் இந்த கேரளா ஸ்டோரி படத்தை நீங்க பார்க்கல அப்படின்னு சொன்னா இன்னும் 2 நாள்ல ஜி பைல வரப்போகுது. ஜி பைல பார்த்து பயங்கரமா என்ஜாய் பண்ணுங்க. நானுமே இது வரைக்கும் பார்த்தது இல்ல, அப்படி என்னதான் இருக்குன்னு தெரியல. ஆனா என்னன்னா, தியேட்டருக்காக ஃபர்ஸ்ட் சென்சார் பண்ணாங்க, அந்த விஷயம் மீண்டும் ஓடிடிக்காக சென்சார் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்ன சீன்ஸ் எல்லாம் கட் பண்ணாங்கன்னு தெரியல. இன்னும் நிறைய கட்ஸோட தான் இந்த படம் இப்போ டிஜிட்டலா வரப்போகுது. சர்ச்சைக்குரிய வசனங்கள், காட்சிகள் எல்லாம் கட் பண்ணி தூக்கி இருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம்.